தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் சுவாமி சிவானந்தர் பக்தவத்சலராக இருந்து பக்தர்களுக்காக செய்த பிரார்த்தனை குறித்து நாம் சிந்திப்போம். உலகில் உள்ள அனைத்து உயிரிடத்திலும் அவர் அன்பு செலுத்தினார் எனினும் அவர் மீது பக்தி கொண்ட பக்தர்களின் பால் இருந்த அன்பு ஒப்பற்றது, அளவு கடந்தது, இணையற்றது. அவரது பக்தர்கள்தான் எத்தனை வகை! அவர்களுக்குத்தான் எத்தனை பிரச்சனைகள்! வேலை கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார் ஒருவர். தன் பெண்ணுக்கு சரியான வரன் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார் இன்னொருவர். பரீட்சையில் ஃபெயிலாகி கவலைப்படுவார் மற்றொருவர். தனக்கு நடக்க இருக்கும் பெரிய ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிய வேண்டுமே என்று குருதேவரிடம் பிரார்த்திப்பார் பிறிதொருவர். நெடுநாளாக கோர்ட்டில் ஃபைசலாகாமல் இழுத்தடிக்கும் கேஸ் விரைவில் தனக்கு சாதகமாக முடிய வேண்டுமே என்று குருதேவரை வேண்டுவார் இன்னொருவர். தனது ஒரே குழந்தையின் திடீர் மரணத்தால் பைத்தியம் பிடிக்கும் நிலையில் அவரிடம் அடைக்கலம் புகுவார் ஒருவர். மரணம், வியாதி, துன்பம், தொல்லை, துக்கம் அனைத்திலிருந்தும் விடுபட பக்தர்கள் அடைக்கலம் புகுந்த இடம் குருதேவரின் திருவடித் தாமரைகளே. பலர் நேரில் அவரிடம் வந்தனர். மற்றும் பலர் தபால் மூலம் தத்தம் கஷ்டத்தை அவருக்கு தெரிவித்தனர். அனைவருக்கும் ஒரே பாங்கில் குருதேவர் ஆறுதலையும் ஆதரவையும் அளித்தார். நாமாக தேடிச் சென்று தேவைப்படுவோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதுவே குருதேவரின் கொள்கையாகும். வட இந்தியாவில் அவர் செய்த சங்கீர்த்தன யாத்திரைகளின் போது நிகழ்ச்சியின் இறுதியில் மருத்துவ உதவி வேண்டுவோர் அனைவரும் நம்மிடம் நேரடியாக வந்து உதவி பெறலாம் என்று மேடையிலேயே அறிவித்து விடுவார். அவர் சொர்க்காசிரமத்தில் இருந்த சமயத்தில் குருதேவர் எங்கு சென்றாலும் தம்முடன் 3 பைகளை சுமந்து செல்வது வழக்கம். ஒரு பையில் ஆன்மீக பிரசுரங்கள், மற்றொன்றில் பழங்கள் மற்றும் தின்பண்டங்கள், மூன்றாவதில் மருந்துகள், தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, கத்தரி, ஊசி, நூல் போன்றவை இருக்கும். தாமே முன்னின்று உதவி செய்வதில் குருதேவருக்கு பெரு விருப்பம் உண்டு. வெயிலில் களைத்து எவராவது வந்தால் அவர்களுக்கு அவரே விசிறியால் வீசுவார். நோயாளிகள் மற்றும் வியாதியஸ்தர்களுக்கு சில சமயங்களில் அவரே ஓடோடியும் சென்று குடைப்பிடிப்பார். பருமனான நபர்கள் தங்களது பூட்ஸுகளை பிரிப்பதில் சிரமப்படுவதை பார்த்தால் அவரே சென்று அதை செய்து முடிப்பார். குருதேவரை பொறுத்தமட்டில் எந்த வேலையும் இழிவானது அல்ல, அனைத்து வேலையும் மகத்துவம் மிகுந்ததே. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? இதுதான் குருதேவர் பிறரிடம் அடிக்கடி கேட்ட கேள்வியாகும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றி அவர் அலட்டிக்கொண்டதே கிடையாது. ஒரு சமயம் அவர் ஒரு ஐரோப்பிய சாதுவை தலையில் சுமந்து சென்று ரிஷிகேஷத்தில் இருந்த பஞ்சாப் சிந்து கேந்திர ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். மற்றொரு சமயம் ஒரு பெண் துறவி மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டாள். உடனே அவரை சுமந்து சென்று குருதேவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். ஒரு சமயம் ஆசிரம படித்துறையில் கங்கா பூஜை நடைபெற்றது. கங்கை அன்னைக்கு ஒவ்வொருவரும் வில்வ இலைகளை அர்ச்சித்து போட்டனர். அப்பொழுது அங்கே இருந்த குருதேவர், வில்வ இலைகளை ஒவ்வொருவரும் கங்கைக்கு அர்ச்சிக்கிறீர்கள். எல்லோருடைய கைகள் மூலமாக நாமே அர்ச்சனை செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் இந்த அர்ச்சனை அமையுமானால் அது எவ்வளவு உயரிய பூஜையாக அமையும் என்று அத்வைத்தத்தின் உயர்ந்த நிலையை அவர்களுக்கு புகட்டினார். பிறரது நலத்தை நாடி குருதேவர் பிரார்த்தனை செய்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். பிரார்த்தனையின் மூலம் வியாதிகளை குணப்படுத்துவதில் அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அதை அவர் நாமாபதி என்று அழைப்பார். ஏதாவது விபத்தை கண்டாலோ, நோயாளிகளை பார்த்து விட்டாலோ,
காலுக்கடியில் எறும்போ பூச்சியோ பட்டுவிட்டாலோ, ஆசிரமவாசிகள் சண்டை போட்டு கொண்டாலோ, அவர் எங்கிருந்தாலும் மானசீகமாக பிறரது நன்மைக்காக பிரார்த்தனை செய்வார். பக்தர்களின் நோய் குணமாக, அவர்களது விருப்பங்கள் நிறைவேற, அவரவர் பிறந்த நாளன்று ஆசிரம சத்சங்கத்தில் குருதேவர் கூட்டு பிரார்த்தனையின் முடிவில், எல்லாம் வல்ல இறைவன் இவருக்கு ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், அமைதி, இன்பம், செழிப்பு, அமரத்துவம் ஆகியவற்றை அளித்து அருள்வாராக என்று மனமுருகி பிரார்த்தனை செய்வார். குறிப்பிட்ட நாளன்று பட்டியலில் சேர்க்கப்பட்ட பக்தர்களின் பெயர்களுடன் கடைசியில் உலகோர் அனைவருக்காகவும் என்பதை சேர்க்க அவர் தவறமாட்டார். உலகத்து மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் தம் பக்தர்களிடம் கேட்டுக்கொள்வார். தொடரும் நிகழ்வு இமய ஜோதி இதய ஜோதியானார் என்பது குறித்ததாகும். 1960ஆம் ஆண்டு ஒரு நாள் சிவானந்த ஆசிரமத்தில் ஆரத்தியுடன் இரவு சத்சங்கம் இனிதே முடிவுற்றது. அதன் பிறகு குருதேவர் தமது குட்டீரத்திற்கு திரும்புவதற்கு முன் வழக்கம் போல் அங்கே குழுமியிருந்த பக்தர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நின்றனர். அவர்களை ஒவ்வொருவராக குருதேவர் அன்புடன் குசலம் விசாரித்தார். அந்த பக்தர்களில் ஒருவர் விரைவில் தாம் தமது வேலையிலிருந்து ஓய்வு பெற இருப்பதாக தெரிவித்தார். அதை கேட்ட குருதேவர் சில நிமிடங்கள் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு, எனக்கு ஓய்வு எப்பொழுதோ, நான் ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறேனா என்று அடங்கிய குரலில் தம்மைத்தாமே கேட்டுக்கொண்டார். அதில் அடங்கிய பொருள் அப்பொழுது அங்கு இருந்தவர்களில் எவருக்கும் புரியவில்லை. அதன் பிறகு 2 வருடங்கள் கழிந்தன. 1962ஆம் வருடம் மே மாதம், நல்ல வெயில் காலம். ஆசிரம அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த குருதேவர் பக்தர் ஒருவருடன் போட்டோ எடுக்க வசதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். போட்டோ எடுத்தான பிறகு பக்தர் குருதேவரை வணங்கி நன்றி தெரிவித்துவிட்டு விடை பெற்று கொண்டார். அந்தரங்க சீடர் ஒருவர் மட்டும் குருதேவருக்கு அருகில் நின்று கொண்டிருந்தார். திடீரென்று குருதேவர் சீடர் பக்கம் திரும்பி, நாகம் நத்தும் தப்தர் கம் என்று சொன்னார். இந்த வாக்கியம் குருதேவருக்கு மிகவும் பிடித்த ஒரு வாக்கியமாகும். நானும் இல்லை, நீயும் இல்லை, அலுவலகத்தில் அமைதி என்பது இதன் பொருளாகும். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தியை தாண்டி துரியாவஸ்தையில் எல்லாம் ஒரே அமைதி என்பதை குறிப்பிட்ட குருதேவர் இந்த வாக்கியத்தை முன்பு அடிக்கடி பயன்படுத்திய போதிலும் அன்று எந்த காரணமும் இன்றி அதை கூறியது அந்த சீடரின் மனதில் இனம் புரியாத ஒரு கவலையை உண்டாக்கியது. 1963ஆம் வருடம் ஆரம்பத்தில் ஒரு இரவு சத்சங்கத்தில் குருதேவர் அங்கு கூடியிருந்தோர்களை நோக்கி, சந்நியாசம் பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் வரும் சிவராத்திரி அன்றே பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த சிவராத்திரிக்குள் என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் என்று மறைமுகமாக தமது முடிவை அறிவித்தார். அருகில் இருந்த ஒரு சீடர் சுவாமிஜி அந்த மாதிரி பேசக்கூடாது என்பதை சூசகமாக தெரிவிக்கவே குருதேவர் அவரிடம், நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்கு தெரியாது என்று கூறினார். நாளைய நிகழ்வில் எதிர்பாராத மாற்றம் என்பது குறித்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.